ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்டல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ தான் நம்ம சூப்பிங் வந்து ரியலைஸ் பண்ணுறான் அடல்ட் வாம்னா யங் வாமோட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கராக இருக்குது. கிட்டத்தட்ட இது பண்ணதுலேயே ஹீரோக்கு வந்து 5 to 6 போன்ஸ் வந்து உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதை கண்டினியூ பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு காம்பேட்டபிலிட்டியில் கேப் இருக்குது. ஏன்னா லைட்டிங் ரேட் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இன்ஜூர் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து அந்தளவுக்கு எனர்ஜியுமே கிடையாது, ஏன்னா கடைசி பேட்டில் பண்ணதுனால. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ விட்டு கொடுத்துருமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை வாட்டி ரிவைவ் பண்ணாலுமே டிஃபீட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து அவனை சீக்கிரமாக ரேண்டம் ரிவைவ் பண்ணாலுமே வந்துட்டு அது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்காது. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அவன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதை வந்து அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு அந்த செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைட்னிங் சார்ஜ் வந்து யூஸ் பண்ணுது. அதாவது அப்போ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே திருப்பி வந்து யூஸ் பண்ணுது. அதுவும் அதோட ஓன் வில்ல. அதாவது நம்ம ஹீரோ வந்து எந்த ஐடியாவுமே கொடுக்கல, எந்த கமெண்ட்மே கொடுக்கல. அதுவே வந்துட்டு அந்த டூ ஆர் டை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுது. அப்போ என்னால் உன்னோட பேட்டில் வீலில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. உன்னால் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆட முடியுதுன்னு எனக்கு தெரியுது. இப்போதைக்கு நீ விட்டு கொடுக்கல. அதனால நானும் இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வெயிட் பண்ணி பாருங்கள், நம்மளால் இதை வந்து பண்ண முடியும். ஈவன் நம்ம செத்து போனாலும் சரி, சண்டை போட்டு சாவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி திரும்ப திரும்ப அவனோட ஃபுல் ஹெச்பியோட வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் ஆகிட்டே இருக்கான். ஆனாலுமே வந்துட்டு டயர்டாக இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் வந்து தெரியுது அவனோட மென்டல் ஸ்பிரிட் பர்டன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வந்திருக்கும். அதாவது அவனோட மென்டாலிட்டி வந்து அப்படியே தான் வந்து கேரி ஆகிட்டு இருக்கும். அதனால் அவன் எந்த அளவுக்கு இது பண்ணாலும் அப்படி தான் வரும். அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு டான்ஸர் எனிமி வந்து பக்கத்துலேயே இருக்கான் அப்படின்ற மாதிரி வருது. பார்த்தா இவனை உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கோட ஒரு ஹோல்ஸ், அதாவது பக்குக்கு இருக்க ஹோல்ஸ் தான் இது. அதாவது இவனுக்கு வந்துட்டு ஒரு 10 மீட்டரில் இருக்க ரேங்க்கு அந்த பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கானுங்க. ராக் ஆக்ரோச்சுன்ற மாதிரி அதோட பேர் வந்து சொல்கிறானுங்க. அது வந்து பாய்சனை வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிக்குது. அதையுமே வந்துட்டு அவன் வந்து டாச் பண்ணுறான். பட் ஒரு சில டைமில் வந்து அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டுருது. அவனால் சுத்தமாக முடியல. பட் எப்படியோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கொன்று ஹோஸ்ட் வந்து மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அவனுக்கு கங்க்ராட்சுமே வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்னிங் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி தெரியுமா, ஆக்சுவலாக வந்துட்டு 847 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் ரேட் வந்து ரிவைவ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் ஹோஸ்ட் வந்து 69 வாட்டி ரிவைவ் ஆகிருப்பார். எப்படியே ரிவைவ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 472 கில், அதாவது 472 கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிடுறாங்க. லைட்னிங் ரேட்டோட ஸ்கில்லுமே வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் ஆகிரும். லைட்னிங் சார்ஜர்னு இருக்க ஸ்கில்லை வந்து லைட்னிங் ஃப்ளாஷாக மாறிடும். லைட்னிங் ரேட்டுக்கு புதுசாக ஒரு ஸ்கில்லுமே வந்திருக்கும். அதாவது இதோட பேர் லைட்னிங் ஆஃப்டர் இமேஜ். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நோவைஸ் ரேங்கோட ஒரு ரிவார்டு ஐட்டமே கிடைக்கும். அதோட பேர் பெட் பீஸ்ட் அனலைஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் ஃப்ளாஷு, லைட்னிங் ஆஃப்டர் இமேஜ். இதில் வந்துட்டு ஏதோ சீக்ரெட் ஆர்ட் இருக்க மாதிரியே எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஸ்டார் பெட் ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா 6 குவாலிட்டியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹையர் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஹையராக இருக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும். பெட் ஸ்கில்ஸோட அதோட வகையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் தான் வந்துட்டு சீக்ரெட் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்னிங் ரேட் வந்து இப்போ கற்றுக்குச்சு. அதனால் இப்போதைக்கு முடிஞ்சு என்னை சீக்கிரமே என்னோடய இடத்துக்கு வந்து அமைச்சிருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறான். அதே மாதிரி அந்த இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இப்போ வந்து மாறிடுறான். இப்போதைக்கு டைம் படி பார்த்தா இந்த இடம் ஜியாங்கோட பேஸ் சிட்டி மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல லைக் ஒரு அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபீனிக்ஸ் மவுண்டன் அகாடமி. அங்கே வந்துட்டு வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. பேட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். இதில் விக்டோரியாஸாக இருக்கவங்களாம் ரொம்பவுமே பாப்புலராக ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. யார் வந்துட்டு இந்த வாட்டி பெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டோட லைக் மாஸ்டராக வந்து யார் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. மேபி இது வந்து ஏஹாவ் அவங்களா இருப்பாங்களா, இல்லை ஜியாங் ஜியூஹான் இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இல்லைனா ஜாங் ஜியோவாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு பொண்ணை காமிச்சேன் இல்லையா, அந்த பொண்ணோட பேர் சூ யான் யிங். இவங்க வந்து ஃபீனிக்ஸ் மவுண்டன் அகாடமியோட 3rd இயர் வார் பெட் மாஸ்டர். ஓகேவா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து ஒரு பையன் கூட வந்து ஃபைட் பண்ணி தோற்றுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட பெட்டுக்கெலாம் வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் கடைசியாக இவங்க வந்து இப்போ ஃபேஸ் பண்ண போகிறது ஜாங் ஹிசியாவ். இவனுங்க பேரே இப்படி தான் இருக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே வந்துட்டு அதை உளறிட்டு இருக்கேன். ஆனால் எப்படியோ கரெக்டாக அவங்களோட பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் என்னோடய சேவர் டூத் மட்டும் தான் ஹீல் பண்ணியிருக்கேன். அதை வச்சு என்னால் ஃபைட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டு என்னோடய லைட்னிங் ரேட்டை திரும்பியும் கலெக்ட் பண்ணும் போல். ஏன்னா அதுக்கு காம்பேட்டபிலிட்டியுமே இல்லை. அதுவும் இல்லாமல் சரி வேறு வழி இல்லை, நான் வந்து போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோட பெட் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறாங்க. அந்த லைட்டிங் ரேட்டே நம்ம ஆள் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு இவங்களுக்கு தான். அவன் தான் வந்துட்டு இதை தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பான்.
கரெக்டாக அவங்களுமே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு யாராச்சும் இருக்கீங்களா, இந்த ஸ்டோர் வந்து ரொம்பவுமே எம்டியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் மற்ற பிளேஸ்க்கு எதாவது மூவ் பண்ணணுமா, லெவலில் நான் டைமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட ஸ்டார் பெட்டை நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்தோடனே வந்துட்டு லைட்னிங் ராட்டோட ஓனர் நான் தான், ஸோ நான் வந்து அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸை பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வரும்போது ஏன் வந்து இந்த பாஸ் ரொம்பவுமே வியர்டாக வந்து லைக் அவன் வந்து ஏன் இந்த அளவுக்கு வியர்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக அந்த பழைய ஓனர் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் டவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. தம்பி எதிர்த்துக்கோப்பா, உன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் நீ ஓனர்கிட்ட போனதுக்கப்புறமா என்னை வந்து மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வைக்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட ஸ்டோர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மணியுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, அவனுக்கு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அமௌண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. என்ன மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சாவ் ஸ்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேஷனுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பில்டுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து பழைய மாதிரி அந்த நர்ச்சர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருது. இந்த மிஷன்லாம் வந்துட்டு இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ போக போக நம்மளுக்கு வந்து க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ மிஷரோட ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரேண்டம் வார் டேமர் ஸ்கில் புக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஹோஸ்ட்னால அவேக்கனிங் போர்ஷனை வந்து வாங்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வாங்கி வார் டேமராக மாற முடியும் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னால் வார் டேமராக மாற முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ அந்த எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஸோ அப்போ அந்த அவேக்கனிங் போர்ஷன் வாங்கணும்னா 100 எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ பீஸ்ட் ரிங் வந்து தேவைப்படுதுன்னா 100 வேணும். ஸோ அதுவும் இல்லாமல் பெட் ஃபுட் வாங்கணும்னா 10 வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓகே நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறான். அனேபிள் டு பர்ச்சேஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. ஏன்னா எனர்ஜி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தா ஆக்சுவலாக இவன் வந்து எத்தனை காயின் வந்து ஏர்ன் பண்ணுறாலும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரேஷியோவில் கன்வெர்ட் ஆகும். அதாவது இப்போ வந்து அவன் இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து 1 ரேஷியோ தான், 100:1. அதாவது அவன் 100 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவனால் வந்து வாங்க முடியும். ஸோ இதை கேட்டு அப்போ எனக்கு இன்னும் 108 யான் தேவைப்படுதா, ஸோ அப்போ இது வந்து 108 யானுக்கு வந்து ஒர்த்தி இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்டிங் சாப்டர்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன சாப்டர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதில் டீட்டெயில்ஸுமே ரொம்பவுமே அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக கவர் பண்ணோம். ஸோ அதனால தான் அங்கங்கே லைட்டாக வந்து உளறிடுவேன். பட் ஆனால் நான் டெலிவர் பண்ண வேண்டும்ன்ற விஷயத்த கரெக்டாக வந்து பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ரிவெஞ்ச் ஆஃப் த ஹேண்ட்பட்டட் ஷாடோன் மாங்காவோட 2 சாப்டர் வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து டைம் கிடச்சிச்சுன்னா சீக்கிரமாக அதையுமே வந்துட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த மாங்கா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன்னா நான் உங்களுக்காக ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணி லைக் அதுவும் இல்லாமல் ஓட்டிங் போல் போட்டு 4 நாள் லேட் வர பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா ரிசல்ட் எதாவது மாறிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு ஃபைனலாக ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோருன்ற மாதிரி நான் நினச்ச மாதிரியே கொடுத்துட்டீங்க. சரி ஓகே கைஸ், இந்த மாங்கா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.